ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல இந்த வெயில் காலத்துல உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் தரக்கூடிய மாங்காய் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் ஜூஸ் எல்லாம் நம்ம மாங்காய் சீசன்ல தாங்க செய்ய முடியும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உடம்பு நல்ல புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்ப மாங்காய் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் ஜூஸ் பண்றதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். மாங்காயோடைய தோலெல்லாம் நீக்க வேண்டாங்க. தோல் நீக்காமலே இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா மையும். இப்ப இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா புதினா இலை. புதினா இலை அதிகமா தேவைப்படாதுங்க, கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. இதோடைய ஃபிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். இப்ப இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேங்க. அதனுடைய ஜூஸை உள்ள சேர்த்துடலாம். நான் நல்லா புளிப்பு மாங்காயா எடுத்திருக்கிறதுனால மீடியம் சைஸ்ல ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு மாங்காய் புளிப்பு குறைவா இருந்தா பெரிய சைஸ்ல ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் அளவா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் பனங்கற்கண்டு பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. அதுலயும் ஜூஸ் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைங்க. அப்பதான் மாங்காய் நைஸா அமையும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப ஜூஸை நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துல வடிச்சுக்கலாம். ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிச்சிடுங்க. அப்பதான் அதோட சக்கையெல்லாம் சுத்தமா நின்னுடும். ஃபில்டர்ல ஜூஸை வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா அந்த சக்கையில இருக்கிற ஜூஸ் நமக்கு சுத்தமா ஃபில்டர் ஆகி வந்துடுங்க. பாருங்க, இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம டீ ஃபில்டர்ல வடிச்சோம்னா தாங்க கொஞ்சம் கூட சக்கை இல்லாம ஜூஸ் நல்லா சுத்தமா ஃபில்டர் ஆகி வரும். அவ்வளோதாங்க, நம்ம மாங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியா இருந்தாலும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. புளிப்பு குறைவா இருந்தாலும் கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துடுங்க. நமக்கு மீடியம் சைஸ்ல எடுத்து மாங்காய்க்கு 4 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடைக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திடுங்க. எனக்கு ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்குங்க. நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். இந்த மாங்காய் ஜூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாங்காய் சீசன்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இதுல போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் தாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை டம்ளருக்கு மாத்திரலாம். டம்ளர்ல தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படியே குடிச்சாலே ஜூஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஜூஸ் ஜில்லுன்னு வேணும் ஆனா ஐஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜூஸ் அரைக்கிற போதே பானை தண்ணி சேர்த்து அரைச்சி பாருங்க. ஜூஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.